உண்டாகட்டும். தேவனை அறிய அறிய நம் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, கிருபை மாத்திரமல்ல, மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார். நம் கருத்திலே வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வேதத்தை நேசித்து வாசிப்போம், வாசித்ததை தியானிப்போம், நம் வாழ்க்கையிலே அதை செயல்பாட்டில் கொண்டு வருவோம். தேவன் நம்மை அமிதமாக தான் அழைத்திருக்கிறார். அதுவே ஒரு நோக்கமாக இருக்கிறது. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினே, அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் சமூகத்தில் சொல்வதை பார்க்கிறோம். பிதா யார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் என்ற விளக்கங்கள் விவரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் பிதாவிடத்திலே ஒருவனும் வரான்னு சொல்லி பார்க்கிறோம். மனிதனை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து மனுஷனாய் வந்தபடியினாலே அவர் தேவனை நமக்கு காண்பிக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். நீ உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் யார் என்றால் மனுஷனால் காணக்கூடாதவர், கண்டிராதவராய் இருக்கின்றபடியினாலே தேவனை காண வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வந்த இயேசு கிறிஸ்து மூலமாக தான் தேவனை காண முடியும். அவர்தான் உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கும்படியான ஒரு மெய்யான ஒளியாக வந்ததாக நாம் வேதத்தின் மூலமாக பார்க்க முடிகிறது. அதனால் தேவன் அவரை வெளிப்படுத்த இயேசுவை அனுப்பினார். அவருடைய தன்மையின் சொருபமாக இயேசு இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் நம் வாழ்க்கையிலே நாம் எதன் மூலமாக அவரை அறிய முடியும் என்று சொன்னால் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, வேத வார்த்தைகளை வாசிப்பது மாத்திரமல்ல, கை கொள்கிற அனுபவத்தில் போகும்போதும் நமக்குள்ளாக தேவனை நம்மால் உணர முடியும். அந்த அனுபவத்தை தான் நீங்க ஆண்டவர் சொல்லுகிறார். நீ உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்காக நாமத்தை வெளிப்படுத்துவேன் சொல்லி பார்க்கிறோம். ஆம், இந்த உலகத்தில் நம்மை அவருக்கென்று தெரிந்தெடுத்தார். அவரை நாம் விசுவாசிக்கின்ற பொழுது நம் வாழ்விலே தேவனுடைய அந்த பிரசன்னத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதனால் வசனத்தை கேட்கிற ஜனங்களாய் இல்லாதபடிக்கு வசனத்தை கை கொடுக்கிற மக்களாய் மாறும்பொழுது உண்மையாகவே நமக்குள்ளாக தேவன் வெளிப்படுவதை பார்க்க முடியும். நம் மூலமாக மற்றொரு வாழ்க்கையிலே தேவன் வெளிப்படுவதை மற்றவர்களும் பார்க்க முடியும். அந்த அனுபவம் ஒரு மேன்மையான அனுபவம். அந்த அனுபவத்தில் போக நாம் ஒப்பு கொடுப்போம். தாய் வயிற்றில் இருந்த முதல் நமக்கா என்னை தெரிந்தெடுத்தார். தாய் வயிற்றில் இருந்த முதல் நமக்கா என்னை தெரிந்தெடுத்தார். என் அழைப்பை நிறைவேற எப்படியும் கிரியை செய்வார். என் அழைப்பு நிறைவேற உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிறோம். அவர் நாமத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து வெளிப்படுத்தினபடினாலே அவரை நாம் அறிந்து வசனங்களை விசுவாசித்து கை கொள்கின்ற அந்த அனுபவத்தில் போக நம்மை கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, பிதாவாகிய தேவனை நீர் இந்த உலகத்தில் வந்து வெளிப்படுத்தினபடினால் சோத்திர ஐயா. அதற்காக ஆண்டவரே நாங்கள் மனதார உமக்கு ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வெளிப்படுத்தப்பட்ட எங்கள் தேவனை நாங்கள் அநேகருக்கு வெளிக்காட்ட உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.